இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லில் வேளாண் சுற்றுச்சூழல் ஆய்வு பண்ணை பள்ளியில் வந்து இன்னைக்கு அதாவது ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பில் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், வரப்போகிற செடிகளான கேந்தி செடி நட்டு வச்சுருக்கோம், உளுந்து பயிர் நட்டு வச்சுருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடில் 2 விதமான பொறிகளை நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம், பயன்படுத்த போகிறோம். ஒன்று வந்து இனக்கவர்ச்சி பொறி. இந்த இனக்கவர்ச்சி பொறினா என்னென்னா, இந்த பணல் மாதிரி இருக்கும், இதில் லூர்னு சொல்லக்கூடிய ஒரு இது என்ன செய்வோம், மாட்டுவோம். இதுதான் லூர்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் பூச்சியோட வாசனையை வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த லூரில் வந்து பெண் பூச்சியோட வாசனை இந்த லூரில் இருக்கும். நமக்கு தெரியாது, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆண் பூச்சிகளுக்கும் தெரியும். நீங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த லூரை வந்து ரப்பர் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், இதில் மாட்டியாச்சு. இந்த ஃபனல் மாதிரி இருக்கிறதுல இந்த லூரை மாட்டிட்டோம். பெண் பூச்சிகளை கவர்ந்து ஆண் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும் பெண் பூச்சியோட வாசனை அந்த டியூப்ல இருக்கு. இப்போ ஆண் பூச்சிகள் அந்த பெண் பூச்சி இருக்குன்னு நினச்சி ஆண் பூச்சிகள் பறந்து உள்ளே வந்து மேலே அந்த கவருக்குள்ளே விழுந்துடும். மேலே ஏற முடியுமா? ஏற முடியாது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆண் பூச்சிகளையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இனக்கவர்ச்சி பொறி இது பேர். ஏக்கருக்கு ஒரு 4-5 இடத்துல அப்படி அங்கங்கே என்ன செஞ்சிடணும், இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், வைக்க போகிறோம். நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஒரு 2 நாள் கழிச்சோ ஒரு நாள் கழிச்சோ வந்து பாருங்கள், இது உள்ள வெள்ளை கலரில் ஒரு பூச்சி மாதிரி விழுந்திருக்கும். அதுதான் ஆண் பூச்சி. பெண் பூச்சி எக்காரணத்தை கொண்டு வராது, ஆண் பூச்சி தான் இது உள்ள வந்து விழுந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று என்னென்னா, இந்த ஒட்டும்பொறி, மஞ்சள் ஒட்டும்பொறி எல்லாருக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்கும். அது மாதிரி அந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகளுக்கும் ஒரு கலர் பிடிக்கும். என்னென்னா, இந்த ஒட்டும்பொறி இது வந்து 3 இருக்கும், 3 சிசி இருக்கும். அதில் என்ன செய்யறோம்னா எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து 2 பக்கமே என்ன செய்யும், உரிச்சு எடுத்துட்டோம்னா கையில் ஒட்டுது. பார்த்தீங்களா, ஒட்டுதா? இது வந்து முன்னோர்கள் பயன்படுத்தினதை நம்ம வீட்டுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, கொசுலாம் வராமல் இருக்க ஒரு விளக்கெண்ணையோ எண்ணெய் தடவி லைட்டை கட்டியிருப்பாங்க. அது மாதிரியான தொழில்நுட்பம் தான் இது. விவசாயிகளுக்கு செலவே இல்லாத ஒரு தொழில்நுட்பம், அற்புதமான தொழில்நுட்பம் இந்த மஞ்சள் ஒட்டும்பொறி. ஹைவே எல்லோன்னு சொல்லுவாங்க. இந்த பசை போன்று இருக்கும். இதை என்ன செய்யணும், ஏக்கருக்கு அங்கங்கே வச்சுட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்து என்ன செய்யும், பறந்து வந்து இதில் ஒட்டிக்கிடும். என்ன ஒட்டிட்டுனா விடாது, அவ்வளோதான். ஒரு சில நன்மை செய்யும் பூச்சிகளும் வரும், அதனால் பிரச்சனை கிடையாது. அதிகமாக இந்த மஞ்சள் கலர் வந்து தீமை செய்யும் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும். அதுக்காக அந்த ஒட்டும்பொறி. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே வந்து வரப்போறமா என்ன வச்சிருக்கிறோம், உளுந்து வச்சிருக்கிறோம், கேந்தி செடி 2 செடி நீங்க பார்க்கலாம். முன்னாடி உளுந்து கேந்தின்னு நட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக தொழில்நுட்பத்தில் இது வந்து இனக்கவர்ச்சி பொறி. ஏக்கருக்கு 3-4 இடத்துல என்ன செய்யலாம் வச்சிருக்கோம். நீங்கள்லாம் கையில் வச்சிருக்கீங்க. அதே மாதிரியான மஞ்சள் ஒட்டும் பொறி. இன்னொரு பொறி இருக்குது, விளக்கு பொறி, அதுவும் வச்சுக்கலாம். அது என்னென்னா, அது லைட் ட்ராப் கீழே வந்து ஒரு டப்பில் தண்ணி விட்டு அதில் வந்து விளக்கெண்ணெய் அல்லது பழைய கிரீஸ் ஏதோ கலந்து விட்டுட்டோம். மேலே லைட் இருக்கும், அது 10 மணி வரைக்கும் தான் எரியும். அதுக்கப்புறம் தன்னாலே சோலார் லைட் சிஸ்டம், அது தன்னாலே அணைஞ்சு போயிடும். அப்படிங்கும்போது அதுவும் ஒரு பொறி. அதை விட அது செலவாகும். அதை விட எளிமையான, செலவே இல்லாமல் இந்த வகையான பொறிகளை நம்ம வயலில் நட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தீமை செய்யும் பூச்சிகளான அத்தனை பூச்சிகளையும் கவர்ந்து இழுக்கும். குறிப்பாக இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை பெண் பூச்சிகளாக கட்டுப்படுத்தும். இந்த பூச்சிகள் வந்து எல்லா விதமான பூச்சிகளையுமே ஒட்டிக்கிடும். நன்மை செய்யும் பூச்சி ஒட்டினாலும் பயம் கிடையாது, 1-2 ஒட்டும் சரியாக போயிடும். ஆனால் அதிகமாக தீமை செய்யும் பூச்சி ஒட்டிக்கணும். இது செய்யலாமா செய்யக்கூடாதா? ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம், நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி வைக்கும் பொழுது நம்மளுக்கு சுற்றுப்புற சூழல், நெல்லில் வேளாண் சுற்றுச்சூழல் ஆய்வில் மிகவும் முக்கியமானதாக இருக்கக்கூடியது இந்த எளிமையான தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிடுவீங்களா? நன்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.